பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த அல்லாஹுடைய இஸ்மை சொல்லித்தரப்போறேன். இந்த ஒரு இஸ்மை நீங்க 120 முறை என்ன பண்ணணும், தூக்கத்துல விழிக்கும் போது அந்த இரவு நேரத்துல, நடு இரவு நேரத்துல ஓதுங்க. நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா நடு இரவு நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நேரமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு அந்த நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு கடமையாக்குனா நம்மளால அமல் செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் கடமையாக்கல. இல்லாட்டினா அந்த நேரத்தை கூட அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அதோடைய சிறப்பின் காரணமாக உங்களுக்கு அந்த தொழுகை, அந்த நேரத்தில் தொழுகக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகையை கூட நான் என்ன பண்ணிருப்பேன், கடமையாக்கி இருப்பேன். நாங்க அப்ப நமக்கு சிரமம் ஆக்க கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் அதை ஆக்கலையோ தவிர மற்றபடி அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை விட்டதே கிடையாது. சஹாபாக்களும் அதை பின்தொடர்ந்து முடிந்த அளவுக்கு செய்து வந்தாங்க. இரவு தொழுகை அப்படிங்கிறது இரவு தூங்கிடணும், இசா தொழுதுட்டு தூங்கிடணும், தூங்கி நடுவில் விழிக்கணும். அப்ப நடு இரவு நேரத்துல நீங்க விழிப்பீங்கல்ல, கடைசிக்கு ஃபஜ்ருக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சா கூட அது பாத்தீங்கன்னா சிறப்பு தான். இல்ல என்னால எந்திரிச்சு போய் உதவு செஞ்சு தொழுகலாம் முடியாது தகச்சத்து அப்படின்னு சொன்னா கூட நீங்க தொழுக கூட வேண்டாம், இதை ஓதுனாவே போதும். கண்ணை முடிச்சுட்டு அப்படியே பெட்லயே படுத்து ஓதிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை ஓதிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு கண்டினியூவா தூங்கிக்கலாம். நீங்க அப்புறம் ஃபஜ்ருக்கு எழுந்து கூட நீங்க தொழுதுக்கலாம். அதனால எப்படி வேணா நீங்க செய்யலாம். ஆனா அந்த நேரம் ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். நாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு உதவி கேட்கிறோம், அது யாரா வேணா இருக்கட்டும். நீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, 1 நாள் கேட்கல, 2 நாள் கேட்கல, 10 நாளா கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 நாள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நமக்கு திடீர்னு அவங்க சொல்றாங்க, நான் நாளைக்கு நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, 10 நாளா இவங்கள்ட்ட உதவி கேட்டிருக்கோம், நாளைக்கு இந்த நேரத்துக்கு போனோம்னா நமக்கு அது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டைமை மிஸ் பண்ணாம போவீங்க. அந்த மாதிரிதான் அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவையா ஒரு தேவையை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பல வருஷமா கேட்கிறோம், பல மாசமா கேட்கிறோம், பல தடவையா ஒரு தேவையை கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லனா, நான் தஹஜ்ஜுடைய அந்த நடு இரவு நேரத்துக்கு பாருங்க, அந்த நேரத்துல நீங்க கேட்டா நான் கொடுத்துருவேன், அந்த நேரம் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம அந்த நேரத்தை விடணுமா விடக்கூடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பகல் முழுவதும் நம்ம துவா கேட்டாலும் அந்த சிறப்பை கொடுக்காது. அப்ப பகல் முழுவதும் நம்ம துவா கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல மறுக்கலாம். ஆனா தஹஜ்ஜுல ஒரு துவாவை கேட்டா அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. ஏன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. துவா மறுக்கப்படாத நேரம். இன்னும் அல்லாஹ்வும் நான் கீழ்வானத்துக்கு வந்திருக்கேன், அந்த இடத்துல இருந்து என்னுடைய அடியானை பார்த்து நான் கேட்பேன், உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, பாவ மன்னிப்பை கேளுங்க நான் தரேன், உங்களுக்கு தேவைகள் நிறைவேணுமா, தேவைகளை கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களிப்பதாக சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நடு இரவு நேரத்துல இப்படி ஒரு சிறப்பு இருக்கும்போது அதனால முடிஞ்சா நீங்க ஒழு செஞ்சு தொழுதுட்டு துவா ஓதுங்க, திக்ர் ஓதுங்க. இல்ல என்னால எதுவுமே முடியலன்னா நடுவுல முடிச்சுட்டா நீங்க பாட்டு திரும்பி தூங்கிடாதீங்க. ஒரு நிமிஷமாவது அல்லாஹ்வை நினைச்சு ஒரு இபாதத் செய்யுங்க. இது ரொம்ப ஒரு எளிமையான இபாதத்து. அல் முக்ததிரோ அப்படிங்கிறது அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்டு பண்ணுபவன் அர்த்தம். அல்லாஹ் தான் ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவன், நடத்தி கொடுக்கக்கூடியவன். இப்போ ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட அல்லாஹ் நினைச்சா என்ன நடக்கும், அந்த காரியம் நடக்கும். எனக்கு ஒரு இடத்துல இருந்து கூட என்ன அலைன்ஸே வரலைன்னா இதை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உண்டாக்குவான், ஒரு உறவை உண்டாக்குவான். எனக்கு குழந்தையே இல்லை, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்னா இதை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையே உண்டு பண்ணுவான். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு வசதியே வர மாட்டேங்குது, வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னா இதை ஓதுங்க. அல்லாஹ் அதுக்கான காரியத்தையும் காரணத்தையும் உண்டாக்குவான். அப்ப அல்லாஹ் உண்டு பண்ணுபவன், இல்லாத ஒன்றை உண்டாக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா 120 முறை ஓதுங்க. படுத்துக்கிட்டே ஓதிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், தூங்கிடலாம். இஸ்மு ஓதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, 1 நிமிஷத்துல குறைஞ்சது 60 இஸ்மெல்லாம் நம்ம தாராளமா ஓதிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சும்மா 2 செகண்ட் தான் ஆகும் உங்களுக்கு. சும்மா ஒரு 2 நிமிஷம் ஓதிட்டு அப்படியே துவா செஞ்சுட்டு தூங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பான். இது ஒரு சிறப்புக்குரிய அமலா இருக்கும். எப்போ முடியுமோ முழிக்கிறீங்களோ, தொழுகை இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்படியே நீங்க என்ன பண்ணலாங்க, செஞ்சுட்டே அப்படியே தூங்கிடுங்க. முடிஞ்சா தஹஜ்ஜத்தையும் சேர்த்து தொழுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க அதை ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.